தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். சாம்சங் அவங்களுடைய கேலக்ஸி அன்பேக்ட் ஈவெண்ட்டை திரும்பவும் வந்து வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. எப்போவுமே வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க, பட் இந்த வாட்டி 2வது தடவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது இன்னொரு மிகப்பெரிய லான்ச்சாக இருக்குமா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஒரு சில டீசர்ஸ், ஒரு சில லீக்ஸ் இதெல்லாம் எனக்கும் கிடைச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு இந்த ஒரு ப்ராடக்ட் என்னவா இருக்கும் அப்படின்ற என்னுடைய கெஸ்ஸிங் உங்ககிட்ட வந்து குயிக்கான ஒரு டெக்னிக்ஸாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ தமிழ் டெக்கில் எப்படி 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸையும் கடந்து உங்களுடைய ஆதரவோட நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வச்சு குவாலிட்டியாக நம்ம வந்து க்ரோ பண்ணிட்டு இருக்கோமோ, சாம்சங்கும் அதே போல் அந்த டீசர் வீடியோவை பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்ட இருந்து, அதாவது வந்து யூசர்ஸ் கிட்ட இருந்து நாங்கள் ஃபீட்பேக்ஸ் எடுத்தோம். அதன் மூலியமாக நாங்கள் அவங்களுடைய ஃபீட்பேக்ஸை வச்சு அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான கலரில் ஒரு ப்ராடக்ட் வரப்போகுதுன்றது பார்க்கும்போது தெரியுது. பட் அது என்ன ப்ராடக்ட் அப்படின்றத கொஞ்சம் டீப்பாக அப்படி டிகின் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு டீசர் வீடியோவில் கேமரா நல்லா கேட்குறாங்க, பேட்டரி நல்லா கேட்குறாங்கன்றது போலலாம் வந்து அப்படி இப்படி ட்வீட் எல்லாம் வந்துச்சு. ஸோ அதை பார்க்கும்போது தெரியுது இது ஒரு பக்காவான ஒரு ஸ்மார்ட் ஃபோனுடைய ஒரு லான்ச் ஈவெண்ட் தான் அப்படின்றது போல். அப்போ இந்த லான்ச் ஈவெண்ட்டில் அவங்க லான்ச் பண்ண போகிற அந்த ஸ்மார்ட் ஃபோன் எது? சாம்சங் கேலக்ஸி S20 ஃபேன் எடிஷன், FE அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபேன் எடிஷன் ஸ்மார்ட் ஃபோனை தான் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒன்றும் இல்லைங்க, போன வருஷம் அவங்க ஏற்கனவே Note 10 லைட் லான்ச் பண்ணாங்க, S10 லைட் லான்ச் பண்ணாங்க. ஓரளவுக்கு நல்லாவே போச்சு, கொஞ்சம் விலை கம்மியாக வச்சிருந்தாங்க இல்லையா. இந்த வாட்டியும் அதே மாதிரி ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் ஃபோனாக வச்சு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மொபைலாக இது லான்ச் பண்ணுவாங்கன்றதை நான் எதிர்பார்க்குறேன். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நல்ல ஹை ஸ்டாண்டர்ட் எக்ஸினஸ் ப்ராசஸரோ இல்லை சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் கொடுத்தா இன்னும் வேற லெவலில் இருக்கும். அந்த ப்ராசஸரோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாட்டி 90 Hz மினிமம், அதோட ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் 64 மெகாபிக்சலோ இல்லை 14 மெகாபிக்சலோ ஒரு நல்ல கேமரா, மெயினாக நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமே அதுதான். ஒரு சூப்பரான ஒரு கேமராவோட கொடுக்கும் பட்சத்தில் நல்ல வேல்யூ ஃபார் மணியாக கண்டிப்பாக வேற லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு டெடிகேட்டட் ஈவெண்ட்டே வச்சு ஒரு ஃபோனை லான்ச் பண்ணுறாங்கன்னா அப்போ அதில் பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு இருக்குது. அதே கான்ஃபிடன்ஸோட நமக்கு அந்த மொபைலுடைய ப்ரைஸை பார்க்கும்போதும் இந்த ஸ்பெக்ஸை பார்க்கும்போதும் இருக்குதா அப்படின்றத நம்ம லான்ச் ஈவெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அண்ட் கலரை பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே Note 20 அல்ட்ராலாம் ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, வேற லெவல் கலர் ஃபார்மேட்டாக இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய பர்சனல் ஃபேவரட் கலராக இருந்திருக்கு. அதே மாதிரி இதுலேயும் ஒரு 4-5 கலர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்குறேன். நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பிக் பண்ணுற மாதிரி இருந்தால், இதில் இருக்கக்கூடிய கலர்லேருந்து பிக் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுடைய ஃபேவரட் கலர் எதுவாக இருக்கும்? நீங்கள் என்ன ஸ்பெக்ஸை எதிர்பார்க்குறீங்க, எந்த விலைக்கு எதிர்பார்க்குறீங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன் யார் எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்க்குறீங்க, என்னென்ன மாதிரியான வித்தியாசமான ஸ்பெக்ஸை வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணுறீங்கன்ற சொல்லி முடிஞ்சால் ரேண்டமாக ஒரு நபருக்கு நான் ஒரு கிவ்அவே, சர்ப்ரைஸ் கிவ்அவேவும் சீக்கிரமாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரியே கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.